கைஸ் வெல்கம் பேக் டு த அனதர் வீடியோ. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம், டிவிகே மாநாடு இன்னைக்கு நடக்க போகுது. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதாவது வந்து பல கட்சிகள் பல இதில் வந்து அனில்ஸ்ன்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து கொள்கையே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட்டு ஆனால் இதெல்லாம் மீறி ஒரு ரெண்டாவது மாநில மாநாடுன்னு சொல்லும் போச்சுல, அதாவது வந்து பெரிய லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க. சில மாநாடுகள்லாம் வந்து பண்ணுவாங்க. சாப்பாடு போடுவாங்க, கறி சோறு போடுறாங்க. சாப்பிட்டுக்கிட்டு ஒரு கோட்டருக்கும் பிரியாணிக்கும் அலைஞ்ச மாரி இருந்தாலும், பட் இது எனக்கு இந்த மாநாட பார்க்கும்போதுல கண்டிப்பா டிஃப்ரெண்ட்டா தெரியுது. க ஒரு சில நியூஸ் சேனல் அதாவது அதிலருந்து ஒரு நவுண்டா கூட ஒரு நியூஸா மாத்தி விட்டுர்றாங்க. அதுவும் நடந்துட்டு தான் இருக்கு. பக்காவா அப்டேட் குடுத்துட்டு இருக்காங்க. நேத்து கூட ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அதாவது வந்து அந்த கொடிக்கம்பம் வந்து கீழ விழுந்து டேமேஜ் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்த நியூஸ் என்னென்ன வருது, இந்த ஃபோக்கஸ் லைட்லாம் கட்டியிருந்தாங்கல்ல, அது கீழ விழுந்து சல்லி சல்லியா நொறுங்கிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வருது. அது கீழலாம் ஒரு சில கமெண்ட்ஸ் பார்க்க வேண்டி இருந்துச்சு. அது என்ன போட்டிருந்தாங்கன்னா, இந்த மாரி பல தடைகளை தாண்டி தான் இந்த மாநாடு நடக்கணும்னு இருந்துச்சுன்னா, நடந்து தான் தீரும்ன்னு சொன்ன மாரி போட்டுட்டுருந்தாங்க. பட் இங்க ஒரு சில அரசியல் கட்சிகள், அதாவது நம்மளுக்கு அரசியல் வராது. பட் இருந்தாலும் ஒரு சில அரசியல் கட்சிகள்லாம் என்ன போட்டுட்டு இருக்காங்கன்னா, அதாவது வந்து பயப்படாத மாரி பேசுற மாரி இருக்கு. பட் பயப்பட்ட மாரியும் தெரியுது. ஆ கண்டிப்பா இருக்குங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட்டு மாநாடு நடத்தும் பட்சத்தில பெருசா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஒரு ரசிகர் கூட்டம் அப்படின்னு சொல்றதுக்காக, இவ்வளோ கூட்டம் கூடியிருக்கும் ஒருத்தர பார்க்க வர்றதுக்காக. பட் வந்து இந்த மாநில மாநாடு வந்து ஆ அது வந்து பக்கா செட்டப்ல இருக்குங்க. அதாவது வந்து எப்படி சொல்றது? எல்லாமே பக்காவா பண்ண மாரி இருக்கு. பார்த்து பார்த்து ஆ பண்ண மாரி எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மத்த கட்சிகள பார்க்கும்போது, கொஞ்சம் நல்லா பண்ண மாரி எனக்கு தோணுது. எப்படி சொல்றது? ஒரு சில கட்சி மாணவர்கள்லாம் வந்து ஆ எதுக்கோ கூட்டுன மாரி தெரியும். இது வந்து ஏதோ தானா சேர்ந்த மாரி தான் எனக்கு தெரியுது. பட் இது வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறேன். இந்த கட்சிக்காரன் தானே, நீ அணில் தானே, பின்னாடி வால் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. இதுல ஒரு சில பேர் மேல ஓடு இருக்கிறவங்களும் நெறைய பேர் இங்க பதுங்கி தான் இருக்கிறாங்க. இப்ப மாநாடே பார்த்து பார்த்து பண்றாரு. அதனால வந்து நீங்க ஆட்சிய குடுத்தீங்கன்னா, அதையும் பார்த்து பார்த்து பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. பட் வந்தவொன்னே எல்லாம் தூக்கி குடுப்பாங்களான்னு நெனச்சீங்கன்னா, அதுவும் கனவு தான் காணணும். ஆ ஒரு சில டைம்ல வந்து கனவு வந்து பலிக்குங்க. என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து டிவிகே தான் வரணும். ஆ டிஎம்கே தான் வரணும், ஏடிஎம்கே தான் வரணும். அப்படிலாம் கிடையாது. ஒன் டைம் யாரையோ ஒருத்தவங்கள வந்து மாத்தி பார்க்கணுங்க. அப்பதாங்க நம்ம தமிழ்நாடு வந்து ஏதாவது ஒரு வளர்ச்சிய நோக்கி போதா, இல்லன்னா வந்து கீழ போதான்னு சொல்லிட்டு தெரியணும். ஏன்னா வந்து பல வருஷமா நம்மள வந்து 2 கட்சியும் தான் மாத்தி மாத்தி ஆண்டுருக்காங்க. புதுசா ஒண்ணு குடுத்து பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு தான் தோணுது. அதுக்குன்னு டிவிகேக்கு தான் குடுங்கன்னு சொல்லிட்டு யாரையும் வந்து வற்புறுத்த போறது கிடையாது. என்ன பொறுத்தவரைக்கும் நான் எதுக்காக இந்த வீடியோன்னா, ஒரு மாநாடு வந்து உண்மையில வந்து எனக்கு அத பேசணும்னு தோணுச்சு. ஏன்னா, ஒரு அந்த வாட்டர் ஃபெசிலிட்டி கொஞ்சம் நெறைய குடுத்துருக்காங்க அந்த இதுக்கெல்லாம் வந்து. அதுவே பார்க்கறக்கு எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா தெரிஞ்சுச்சு. ஏன்னா வந்து யாருக்கும் எதுவும் தட்டுப்பாடு ஆயிறக்கூடாது. ஏன்னா போன மாநாட்ல அந்த மாரி ஒரு தண்ணி பிரச்சனை நெறைய வந்ததா சொன்னாங்க. அது போக அந்த ரேம்ப் வால்க்கா ஏதோ ஒண்ணு போட்டு வச்சிருக்காங்கல்ல, அதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டா இருக்கு. இதெல்லாம் எந்த கட்சியும் எனக்கு பண்ண மாரி எனக்கு தோணல. அதுவே எனக்கு டிஃப்ரெண்ட்டா இருக்கு. ஏன்னா எல்லாருக்கும் அவர் ஃபேஸ் கவர் ஆகணும். எல்லாரும் அவர பார்க்கணும் அப்படின்றதுக்காக பண்ண மாரி எனக்கு அது சூப்பரா தெரிஞ்சுச்சு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. செகண்ட் கைஸ் என்னன்னா வந்து இங்க நெறைய பேருக்கு வந்து கொள்கையே தெரியல. அதாவது வந்து இவங்களோட கொள்கை என்னன்னு கேட்டா கொள்கையே தெரியலன்னு சொல்லிட்டு நெறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டீங்கன்னா, சத்தியமா கைஸ் அது வந்து ஒரு சில பேர் இல்ல, நெறைய பேர்கிட்ட அது இருக்கு. உண்மையில அத வந்து அவங்க தெரிஞ்சு, அவங்க இன்னொருத்தவங்கட்ட வந்து அவங்க கட்சிய பத்தி பேசும்போது, அந்த கொள்கையோட பேசினா நல்லாருக்கும்னு தோணுது. ஏன்னா வந்து என்கிட்டயே ஒரு சில பேரு கட்சியில இருக்கேன். எந்த கட்சியில இருக்க? டிவிக்குல இருக்கேன். சரி ஓகேடா, இப்போ எங்க எங்க தலைவருக்கு ஓட்டு போடு அப்படின்னு சொல்லி கேட்டா, அவன் வந்து சரி ஓகே உங்க தலைவருக்கு எதுக்கு ஓட்டு போடணும் நானு அப்படின்னு கேட்டா, சொல்ல தெரியல. புதுசா ஒருத்தவங்கள ஓட்டு போடுறேன். புதுசா ஒருத்தவங்க வாராங்கன்னு ஓட்டு போட முடியாது. உங்களோட கொள்கை என்ன? நாங்க வந்தா என்ன பண்ணுவோம்? ஆ என்னென்னலாம் பண்ணிட்டு இருந்தோம். இதுக்கு முன்னாடி நாங்க வந்து நற்பணி மஞ்சமா இருக்கும்போது நாங்க என்ன பண்ணிட்டு இருந்தோம். இப்பவும் நாங்க ஆட்சிக்கு வந்தாலும் நாங்க என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் வந்து கண்டிப்பா சொல்லணும். ஆனா உங்களுக்கு அந்த கொள்கையே தெரியாம சும்மா ஓட்டு போடு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேட்டா 50 படம் நடிச்சாரு, 60 படம் நடிச்சாரு. இதெல்லாம் இங்க வந்து ஒண்ணும் ஆகப்போறது கிடையாது. 4 பிஜிஎம்ம போட்டு நடந்து வர சீன காமிச்சா இங்க ஆகாது. மத்தவங்ககிட்டயும் நீங்களும் கொள்கைய பேசுங்க. அப்பதான் கரெக்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். சும்மா அத விட்டுட்டு இருந்துகிட்டு எல்லாத்தையும் சொல்லல கைஸ். ஒரு சில பேர சொல்றேன். ஒரு சில பேர் கண்டிப்பா தற்குறியா தான் அலையறாங்க. எதுக்குன்னு அலையாம. பட் அதர் கட்சிகளையும் நம்ம சொல்லணும். இங்க வந்து ஒண்ணு ஒத்துக்க வேண்டிய ஒண்ணு இருக்கு. ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சு இவ்வளவுக்குள்ள இந்த டைம்ல வந்து பெரிய பிரம்மாண்டமா இருக்கும் போதுல வந்து அத வந்து யாராலயும் ஏத்துக்கொள்ள முடியல. அதுதான். அவர் பின்னாடி இவ்வளவு ஃபாலோவர்ஸ் போகும்போதுல கண்டிப்பா ஒரு குறிப்பிட்ட கட்சிகள்லாம் வந்து சத்தியமா ஏத்துக்கொள்ளல. ஏன்னா வந்து அவருக்கு வந்து அத வச்சு தான் ஓடிட்டு இருக்கு. திரும்ப நீங்க அதையும் புடுங்குனீங்கன்னா என்ன பண்ணுவாரு அவரு? இருக்கிற அத்தன பேரும் த டிவிக்கு பின்னாடி ஓட மோசல. அதாவது தலைவர் விஜய் அவர்கள்
பின்னாடி ஓடும்போது வந்து, இவங்களுக்கு வந்து எரிய தான் செய்யும் பின்னாடி. வேற என்ன பண்ண முடியும்?